वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. நாம முதல் பாடத்தினுடைய அந்த கேள்வி பதில் அது பார்க்கணும். प्रश्नः सूर्यः कस्यां दिशि उदयते? ஆமா. सूर्यः पूर्वस्यां दिशि उदयते. सः उदयमानः किं करोति? सः अंधकारं नाशयति. இன்னும் கூட இருக்கே. अंधकारं नाशयति, प्राणिनः प्रबोधयति, कुसुमानि च विकासयति. विकासयति இதுவரையில் முழுக்க எழுத வேண்டியது. सन्तो बालाः कदा प्रबुद्ध्य किं कुर्वन्ति? प्रश्नः उत्तरः सन्तो बालाः उत्तरं नपुंसकलिंग शब्दத்தில் இருக்கு. सन्तो बालाः सूर्योदयात् पूर्वं उषसि प्रबुद्ध्य स्वीयान् पाठान् पठन्ति. आमा. अपराह्णे सूर्यः किं करोति? मध्याह्ने सूर्यः कठोरः भवति. अपराह्णे सूर्यः क्रमेण पश्चिमां दिशम् अवतरति. अपराह्ने सूर्यः क्रमेण पश्चिमां दिशम् अवतरति. आमा. அது மட்டும் இல்ல, தஸ்யாம் அஸ்தம் ச கச்சதி. तस्याम् अस्तं च गच्छति. प्रभाते मध्याह्ने सायाह्ने च सूर्यस्य प्रकाशः कीदृशो भवति? प्रभाते सायंकाले च सायाह्ने च सूर्यः रक्तः कोमलश्च वर्तते. मध्याह्ने कठोरः वर्तते அப்படின்னு எழுதணும். ஆமா. அடுத்தது கயா सर्वासृष्टिः प्रकाशते. सूर्यस्य भासा सर्वासृष्टिः प्रकाशते. இந்த பாஹ அப்படிங்கிற சப்தா ஸ்திரீலிங்க சப்தா, அதனாலதான் கயா அப்படின்னு கேள்வி வந்திருக்கு. அடுத்தது கதா அஸ்தமயः ஜாயதே. சாயாह्ने அஸ்தமயம் ஜாயதே. ஆமா ஆமா, அஸ்தமயः ஜாயதே. ஏன்னா அஸ்தமய சப்தம் அந்த சூரியனை குறிக்கிறது. அஸ்தம் கச்சதி அஸ்தமயः பவதி அப்படின்னு வித்தியாசம். அஸ்தம்ங்கிறது அவ்விய பதம். இல்ல இல்ல, அஸ்தஹ அவ்வியம் இல்லது. द्वितीयान्तं पदं न अस्तम् अव्ययम् इल्ल. अस्तम् अस्तं गच्छति. अस्तं गच्छति. ஆமா. அஸ்தஹ அஸ்தோ அஸ்தே அது மாதிரி அப்படிதான் சொல்லணும். ஆமா. அஸ்தமயஹான்னு வந்தாச்சுன்னு சொன்னா அப்போ வேற சப்தம் ஆயிடும். அது மயட் அப்படின்னு ஒரு பிரத்யேகம் இருக்கு, அது வந்துடும். சரி. जनः अरोगः भवति. सूर्योपासनया जनाः अरोगाः भवन्ति. आमा. महान्तः किं वदन्ति? आरोग्यं भास्करम् इच्छेत्. भास्करात् इच्छेत् इति वदन्ति. आमा. कीदृशं भास्करं जनाः पूजयन्ति?
ரஷ்மிமந்தம் சமுத்யந்தம் தேவாசுர நமஸ்கிருதம் தேவாசுர நமஸ்கிருதம் பூஜயஸ்வ விட்டுடணும். யசந்தம் பாஸ்கரம். இல்ல அதை விட்டுடணும். இங்க திதியாந்த பதம் தான் நம்ம கேள்வி என்ன வந்திருக்கு, யாரை வணங்குகிறார்கள் அப்படின்னு தானே. யாரை கீதృశம் பாஸ்கரம் எப்பேற்பட்டவரை வணங்குகிறார், எப்படிப்பட்டவரை அப்படின்னு இருக்கு. பூஜையஸ்வ அப்படிங்கிறது பூஜிப்பாயாகங்கிறது கட்டளை இல்லையா. அப்போ அதை விட்டுட்டு ரஷ்மிமந்தம் சமுத்யந்தம் தேவாசுர நமஸ்கிருதம் இவஸ்வந்தம் பாஸ்கரம் புவனேஸ்வரம் இது நமந்தி. ஆமா, இது வேண்டாம், எப்பேற்பட்டவரை தான் இருக்கு அப்படின்னு போதும். ஆமா, அவரை பூஜிக்கிறார்கள். இப்போ அடுத்தது வந்து சந்தி வரும் பொழுது எப்படி பதங்கள் மாறுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கிறார். எப்படின்னா சூர்யா உதயதே. இந்த சூர்யா அப்படிங்கிற முதல் பதத்துல விசர்கா இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு அச்சு எழுத்து இருக்கு. இது வந்தா என்ன ஆறுதுன்னு பார்த்தோம்னா அந்த அச்சு எழுத்து மறைஞ்சு போயிடுறது. சூர்யா உதயதே அது என்னவா ஆயிடுத்து, இப்போ சூரிய உதயதே அப்படின்னு ஆயிடுச்சு. ராமஹ ஆயாதி, இது என்ன ஆயிடுறது, இங்கேயும் லோபம் ஆயிட்டு விசர்கா ராம ஆயாதி அப்படின்னு வந்துடுறது. அடுத்தது சந்திரஹ இவ இல்லையா, இங்கேயும் அந்த இடத்துல என்ன ஆறுது, சந்திர இவ இல்லையா. ஒரு நிமிஷம் வந்துட்டேன். சந்திர இவ. அடுத்தது பிருத்யா ஏதி, இங்கேயும் அப்படிதான் இருக்கு, பிருத்ய ஏதி. பாலாக தாவந்தி, இங்கேயும் விசர்க்கத்தினுடைய லோபம் ஆறுது. பாலா தாவந்தி, கஜாக கச்சந்தி, கஜா கச்சந்தி. இப்படி இந்த எழுத்துக்கள் எல்லாம் பார்த்தோம்னா எல்லா இடத்தையும் விசர்கா லோபம் ஆறுது. இங்க நம்ம ஒண்ணு கவனிக்கணும், ஹ்ரஸ்வ ஆகாரா வரல. மீதி எல்லா எழுத்தும் வருது, ஆனா ஹ்ரஸ்வ ஆகாரம் வரல இல்லையா. அதே மாதிரி வர்க்கத்தினுடைய முதல் எழுத்தும் வரல, முதல் எழுத்து வரல. க க அந்த மாதிரி வரல. க வருது, க வருது, ஒன்னாவது எழுத்து ரெண்டாவது எழுத்து. அதுங்க வரும்போது என்னன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா. இத இந்த ஒரு என்ன சொல்றது, ஒண்ணு இந்த வியாக்கரணத்தை நம்ம சூத்திரங்கள் மூலமா படிக்கணும், இல்ல இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இப்போ ஆ எழுத்து வந்தால் இங்க வந்து சந்தியானது மாறல அப்படிங்கிறது நாம கவனத்தை வச்சுக்கணும் இல்லையா. அதை தவிர்த்து மற்ற எழுத்துகள் இருக்கும் பொழுது அந்த விசர்கா லோபம் ஆனது. அந்த அந்த அதை நான் கவனிச்சு வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு வியாக்கரணம் இந்த கிராமரை கத்துக்கிறதுக்கு ரெண்டு வழி, சூத்திரம் இல்லை இந்த மாதிரி அப்படின்னு. சரி, இதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயம் சொல்லி கொடுக்குறா. நிஜந்த தாத்தவகான்னு இருக்கு. என்னன்னா நிஜந்தா, நிஜந்தம்னா என்னது அப்படின்னா இந்த நிச் பிரத்யத்தை கொண்டதுன்னு அர்த்தம். நிச் பிரத்யமானது எந்த அர்த்தத்துல வர்றது அப்படின்னு கேட்டா செயல்பாட்டு வினை நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அதாவது படிக்கிறான், படிக்க வைக்கிறான், இந்த அர்த்தத்துல வரக்கூடியது. நம்ம பாடத்துல கூட பார்த்தோம், படிக்கிறான்னா படதி, படிக்க வைக்கிறான்னு சொன்னா ஆடயதி, இந்த யா ஒண்ணு சேர்ந்துடும் இல்லையா. இந்த நிஜந்தத்துல அப்படி வரும். அதுதான் இங்க உதாரணமா கொடுத்துருக்கா பாருங்க. வரிசையா என்னென்ன கொடுத்துருக்கா, நாசயதி, பிரபோதயதி, விகாசயதி. இமே இமே சப்தாக, அயம் இமௌ இமே, இந்த இமே இருக்கு இல்லையா, அந்த இமே இமே நிஜந்தாக, நிஜந்த சப்தாக. ஏதோ ஒரு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமா, அது நீச்சு அப்படிங்கிறது பிரத்யம், நிஜந்த பிரத்யம். அடுத்தது பர்யாயாக. இதுக்கு முன்னாடி ஏஷாம் பிராதமிக ரூபாணி. இப்போ நமக்கு இங்க நாசயதி அப்படின்னு இருக்கு இல்லையா, இது எப்போ இந்த ரூபம் வருது,
இந்த நீச்சு பிரத்யம் வச்சதுக்கு அப்புறம் இந்த ரூபம் வருது இல்லையா? இப்ப நம்மளே கூட புரியறதுக்காக நான் இப்ப என்ன சொன்னேன், படதி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதோடைய நிஜந்த ரூபம் பாடயதி அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த நிஜந்தம் ரூபம் இல்லைன்னா இந்த ரூபம் எப்படி வருது? லட்லக்காரத்துல படதி அப்படின்னு வருது. படதி, கச்சதி இல்லையா? அந்த மாதிரி கரோதி, கரோதி, காரயதி. நம்ம இதை கூட அந்த வாட்ச் தாம் இப்படிலாம் கூட பதில் எல்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா? புண்ணியாகம் வாச்ச ஈஷே அப்படின்லாம் பார்த்திருந்தோம் இல்லையா? இதெல்லாம் நீச்சு புறத்தையும் சேர்ந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய. அப்படி சேராம இருந்தா இந்த நாசயதி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் லட்லக்காரத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, நஷ்யதி, நாசம் அடைகிறது அப்படின்னு அர்த்தம். பிரபுத்தியதே, எழுகிறான் அப்படின்னு அர்த்தம். விகசதி, மலருகிறது. இப்ப சூரியனுடைய ஒளியினால பூ மலர்ல, சுயமாக அப்படியே மலருதுன்னு வச்சுப்போம். அப்ப என்ன சொல்லணும்? புஷ்பம் விகசதி அப்படின்னு சொல்லணும். விகாசயத்தின்னு சொல்ல முடியாது. வித்தியாசம். சரி, அடுத்தது பர்யாயாக. பர்யாயகான்னா என்ன அர்த்தம்? சமானார்த்த சப்தாக. இந்த மியூட்ல வச்சிருந்தா கூட சௌகரியமா இருக்கும். நம்ம எப்போ கேள்வி கேட்கிறோமோ அப்போ அந்த மியூட்ல இருந்து எடுத்துட்டு நம்ம கேள்வி கேட்கலாம். பர்யாயாக சமானார்த்த சப்தாக எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த சூரியன் பத்தின பாடங்கிறதுனால இப்போ சூரியனை சம்பந்தப்பட்ட பர்யாய சப்தங்கள் சொல்றான். பாஸ்கரஹ, அஹஸ்கரஹ. பாஸ்கர, அஹஸ்கர, பிரத்ன, பிரபாகர, விபாகராஹ. ஒரே பதம். இதை பிரிச்சு படிக்கிறதா இருந்தால் பாஸ்கரஹ, அஹஸ்கரஹ. அஹான்னா என்னது? பகல் பொழுதுன்னு அர்த்தம். தினகரஹான்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரிதான் இதுவும். அஹஸ்கரஹ, பிரத்னஹ, பிரபாகர. மேல 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 சூரிய. ஆமா ஆமா, நான் அதை விட்டுட்டேன், அதை சொல்றேன். சூரசூர்யார் யமாதித்ய துவாதசாத்ம திவாகராஹ அப்படின்னு இருக்கு. சூரஹா, சூர்யஹா, அர்யமா, ஆதித்யஹா, துவாதசாத்மன் திவாகரஹ. இப்போ இந்த சப்தம் வந்து ஸ்லோகம் 2 பாதமா இருந்தாலும் பதம் ஒன்னே ஒண்ணுதான். உதாரணத்துக்கு ராமஹா, லக்ஷ்மணஹா, பரதஹா, சத்ருக்னஹா இப்படின்னு 4 பேர் தனித்தனியா சொன்னா. இதே சேர்த்து சொன்னா ராம, லக்ஷ்மண, பரத, சத்ருக்னாஹ. கடைசியில ஒரு பகுவச்சனம் சேர்த்தா போதும் இல்லையா? இந்த மாதிரி சொல்லும் பொழுது என்ன பண்ணுவோம்? நம்ம கடைசியில ஒரு பகுவச்சனத்தை சேர்த்துருவோம். இந்த மாதிரி நம்ம வைத்தியத்தை கூட பார்க்கிறோம். எங்க தெரியுமா? பிரசித்தமா நம்ம சொல்ற ஸ்லோகம் இருக்கே, ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபியஸ்ச அப்படின்னு சொல்றோம். ஆதித்யாய அப்படின்னு தனியா சொல்றோம். குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹான் இருக்கு இல்லையா? இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த நமஹான்னு பதம் வருது இல்லையா? நமஹான்னு பதம் வந்தால் சதுர்த்தி விபக்தியில பதம் வந்துடணும். அதே மாதிரி ஸ்வாகாவும் வந்தாலும் நம ஸ்வாஹா ஸ்வஸ்தி ஸ்வதான் இருக்கு. இந்த நமஹா பதம் வந்தாலோ ஸ்வாஹான்னு வந்தாலோ என்ன பண்ண, நம்மளே சூர்யா ஸ்வாஹா சூர்யா ஏதனம் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். சதுர்த்தி விபக்தி அந்தமா தான் சொல்லிட்டு இருக்கோம். அத போல நமஹான்னு வந்தாலும் சதுர்த்தி விபக்தி எல்லாம் சொல்லணும். நமக்கு இந்த இப்போ உதாரணமா ஒரு ஸ்லோகம் எடுத்துட்டு இருக்கோமே, ஆதித்யாய சோமாய, அந்த ஸ்லோகத்தை கடைசியில் எப்படி முடிகிறது? நமஹான்னு முடிகிறது. அதுல நம்ம பார்த்தோம்னா முதல்ல ஒரு 4 பேருடைய பேர் சொல்லும் பொழுது தனித்தனியா சொல்லுவோம். ஆதித்யாய, சோமாய, மங்களாய, புதாய அப்படின்னு 4 சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் 4 இருக்கே சேர்த்து ஒன்னா சொல்லிடுறோம். குரு சுக்ர சனிபியா ச. இந்த சனிபியா அப்படின்னு சதுர்த்தி விபக்தி பகுவச்சனம் சொல்றோமே, எப்படி சொல்றோம்? ராமாய, ராமாபியாம், ராமேபியா அப்படின்னு சொல்றோம். ஆனா இங்க அந்த வித்தியாசமும் இருக்கு. ராமசப்தா அகாராந்த சப்தா. இந்த இடத்துல குரு சுக்ர சனி இருக்கு இல்லையா? அந்த சனிங்கிற கடைசி பதம் வந்து
இகாராந்த பதமா இருக்கு இல்லையா? அதனால அதுக்கேத்தபடி என்ன ஆயிடும்? ஹரையே ஹரிபியாம் ஹரிபியா, அந்த மாதிரி மூணுத்துக்கும் சேர்த்து ஒரு சதுர்த்தி பக்தி பகுவச்சனம் வந்துடும். குரு சுக்ர சனிபியா. அத போலதான் இங்கேயும் பதங்கள் எப்படி இருக்கு ஸ்லோகத்துல அப்படின்னு கேட்டா, ஒரேடியா கடைசியில பகுவச்சனம். சூர சூரிய சூரியஸ்ச சூரஸ்ச சூரியஸ்ச அர்யமாச்ச ஆதித்யஸ்ச துவாதசாத்மஸ்ச திவாகரஸ்ச சேர்த்தால் சூரசூர்யார்யமாதித்ய துவாதசாத்ம திவாகராக அப்படின்னு ஒரே பதமா இருக்கு. நாம அதை பிரிச்சு படிச்சுக்கணும். இத்தனை பேர் இருக்குன்னு. இப்போ முதல் 2 பாதங்கள்ல எத்தனை பேர் வருது? சூரஹா, சூரியஹா, அர்யமா, ஆதித்யா, துவாதசாத்மன், திவாகரஹா 6 பேர் வந்திருக்கு. அடுத்தது 2வது பாதத்துல பாஸ்கரஹா, அஹஸ்கரஹா, பிரத்னஹா, பிரபாகரஹா, விபாகரஹா, இதுவும் அதே மாதிரி ஒரே பதமா இருக்கு. நாம அது பிரிச்சு படிச்சுக்கணும். மொத்தம் இப்போ 5, மொத்தம் 6 + 5 11 ஏகாதச நாமானி வந்தாச்சு. அடுத்தது பாஸ்வத் விவஸ்வத் சப்தாஸ்வ ஹரிதஸ்வோஷ்ணரஸ்மய, இதுவும் ஒரே பதம். பாஸ்வத் விவஸ்வத் சப்தாஸ்வஹ ஹரிதஸ்வஹ உஷ்ணரஸ்மய அப்படின்னு 5 பேர். மொத்தம் 16 ஆயிருக்கு. அடுத்தது விகர்த்தனார் கமார்த்தண்ட மிஹிராருண பூஷணஹ, இதுவும் சேர்த்து ஒரே பதம். பூஷா பூஷணோ பூஷணஹ அப்படின்னு வரும் பகுவச்சனம். விகர்த்தனஹ அர்க்கஹ மார்த்தாண்டஹ மிஹிரஹ அருண அருணபூஷணஹ இப்படின்னு பெயர்கள். அடுத்தது தியுமணிஹி தரணிஹி மித்ரஹ சித்ரபானுஹு விரோச்சனஹா. இங்க கொஞ்சம் பதங்கள் ஒரே பதமா இல்லை. அதாவது தியுமணிஹி தனிப்பதம், தரணிஹி தனிப்பதம், மித்ரஹ தனிப்பதம், எல்லாம் தனித்தனியா இருக்கு. இதுக்கு முந்தின ஸ்லோகம் 2 ஸ்லோகமும் எப்படி இருக்கு? ஒரே பதமா இருக்கு. இங்க கொஞ்சம் பிரிச்சே இருக்கு, அழகா இருக்கு. தியுமணிஹி தரணிஹி மித்ரஹ சித்ரபானுஹு விரோச்சனஹா. அடுத்தது விபாவசுஹு கிரகபதிஹி த்விஷாம்பதிஹி அப்படின்னு ஒரே பதம். இந்த ஸ்லோகத்தை பார்த்தா என்னவோ பிரிச்சு போட்ட மாதிரி இருக்கு இல்லையா? அது ஒரே பதம். த்விஷாம்பதிஹி அஹர்பதிஹி தனிப்பதம். பானுஹு ஹம்சஹ சஹஸ்ராம்சுஹு தபனஹ சவிதா ரவிஹி, இது அத்தனையும் சூரியனுடைய பர்யாய சப்தங்கள். இதுல மீதி இருக்கக்கூடிய இந்த பாட்டத்துல வந்திருக்கக்கூடியதான முக்கியமான பதங்கள், அவைகளுடைய அர்த்தம் இது நாம முன்னாடி பார்த்தாச்சு. கீழே ஒரு சின்ன விஷயம் இருக்கு. என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டா, ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணா, த மைட்டி எபிக் composed by the sage Valmiki in 7 kandas containing 24,000 slokas. ஒரு சின்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான். 24,000 ஸ்லோகங்கள் இருக்கு. எதுலன்னு கேட்ட வால்மீகியினால் இயற்றப்பட்ட ராமாயணத்தில் அப்படின்னு இருக்கு. இதுக்கப்புறம் இந்த இங்கிலீஷ்ல நம்ம இதுக்கு முன்னாடி சப்தார்த்த கோஷகா இருக்கு இல்லையா? இதுல பார்த்தேன்னா பிரத்யக்ஷ தேவதா அப்படின்னு இருக்கு. அதுக்கு பக்கத்துல நீங்க பாருங்க எஃப் அப்படின்னு இருக்கு. எஃப்னு அர்த்தம் ஃபெமினேன் அர்த்தம். அதாவது ஸ்திரீலிங்க சப்தா, தேவதா சப்தா ஸ்திரீலிங்க சப்தா இல்லையா? அதை குறிப்பிடுறதுக்காக எஃப் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இது போல திஷ் அதுக்கு பக்கத்துல எஃப்னு போட்டிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? இந்த திக் சப்தா ஸ்திரீலிங்க சப்தான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பூர்வா பশ্চিமா இதெல்லாமே என்னது? ஸ்திரீலிங்க சப்தா. உதயத்தேன் இருக்கே, இது என்னது அப்படின்னு கேட்டா அதுக்கு நமக்கு இங்க அப்ரிவேஷன் பார்த்தா தெரியும். ஆத்மனே பதி தாத்து அப்படின்னு அர்த்தம். கோமலஹா அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு, மேஸ்குலைன் புல்லிங்க சப்தான்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் அப்ரிவேஷன் கொடுத்துருக்கா. ஒவ்வொரு பதத்துக்கு பக்கத்துலயும் எம் அப்படின்னு நாங்க போட்டிருந்தா இந்த அர்த்தத்தை எடுத்துக்கணும். அந்த மாதிரி இங்க கொடுத்துருக்கா. இந்த பாடத்துல இவ்வளவுதான் விசேஷம். நம்ம அடுத்த பாடம் பார்க்கலாம். த்விதீயா பாடஹா. இந்த பாடத்துக்கு என்ன அர்த்தம், பெயர் என்ன அப்படின்னு கேட்டா உத்யமஹா காரிய சாதகா. அதாவது முயற்சியானது
காரியத்தை வெற்றி பெற செய்வது, காரியத்தை முடித்து கொடுப்பது அப்படின்னு அர்த்தம். இந்த பாடத்துக்கு பேர் என்னன்னு பார்க்கலாம். வருஷாசு, வருஷா அப்படின்னு ஆகாராந்த ரமா சப்தம் போல சொல்ல வேண்டியது. அதனுடைய சப்தமி விபக்தி பகுவச்சனம். ரமாயாம், ரமயோஹோ, ரமாசு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அத போல வருஷாசு அப்படின்னு என்ன அர்த்தம்? மழை காலங்களில் அல்லது மழைகளில் அப்படின்னு அர்த்தம். சப்தமி விபக்திக்கு இல் அப்படின்னு தானே அர்த்தம். அதை வச்சு பார்த்தால் வருஷாசு மழைகளில். ஷாகடிகா, இந்த பதம் எப்படி வந்ததுன்னு நான் சொல்றேன். ஷகடம் அப்படின்னா நமக்கு தெரியும். ஷகடம்னா வண்டின்னு அர்த்தம் இல்லையா? ஷகடாசுரஹா அப்படின்னு கூட நம்ம பிரசித்தமா புராணங்கள்ல ஒரு அசுரனை பார்ப்போம். ஷகடஹா, ஷகடம், ஷகடம்னா வண்டி. அந்த வண்டியை கொண்டவன் அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கிறதுக்காக ஷாகடிகா. எப்படி தசரதருடைய சம்பந்தப்பட்ட பையன் அர்த்தம். அதை சொல்றதுக்கு நாம என்ன பதம் சொல்றோம்? தாசரதிஹி சொல்றோமா இல்லையா? இந்த முதல் எழுத்துல ஆ இருந்ததுன்னா அதுக்கு விருத்தி வந்து ஆ அப்படின்னு ஆயிடும். அதே மாதிரி முதல் எழுத்துல ஈ இருந்தால் இந்த அர்த்தத்தை ததித பிரத்யம்னு சொல்லுவோம். அதை சம்பந்தத்தை சொல்லக்கூடிய பதம் இது. பிரத்யா, தத்தித பிரத்யா. இந்த பிரத்யம் வந்தா என்ன ஆயிடும்? முதல் பதத்துல விருத்தி வரும். விருத்தின்னு என்ன அர்த்தம்? 3 எழுத்துக்களுக்கு விருத்தின்னு பெயர். நாம இது ஏற்கனவே படிச்சிருக்கோம். என்ன, எந்தெந்த எழுத்து ஞாபகம் இருக்கா? ஐ, ஆ, ஆ, ஐ, ஔ. இ, ஆ, கிடையாது, ஈ கிடையாது. ஆ, ஐ, ஔ. ஆ, ஐ. ஆமா, குணஹான்னு பேர் உண்டு. அதையும் நம்ம பார்த்திருக்கோம். அ, ஏ, ஓ இந்த 3 எழுத்துக்களுக்கும் குணஹான்னு பேரு. நம்ம வந்து இந்த சூத்திரமே படிப்போம். எப்போன்னு கேட்டா, இந்த உபாகர்மாவில வேதாரம்பம் பண்ணும் பொழுது ஒவ்வொரு சாஸ்திரத்தினுடைய முதல் வாக்கியங்கள்ல சொல்லிண்டே வருவோம். வாக்கியமோ சூத்திரமோ சொல்லிண்டே வருவோம். அதாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா, அதாதோ தர்ம ஜிஜ்ஞாசா சொல்லிண்டே வருவோம். அப்படி சொல்லும் பொழுது வியாக்கரணத்தை சொல்லும் பொழுது விருத்தி ராதைச் அதேங் குணஹா அப்படின்னு படிப்போம். இந்த சூத்திரத்தை ஞாபகம் வச்சுன்னா நம்ம சொல்லிடலாம். எப்படின்னு பாருங்க. விருத்திஹி ஆதைச் அப்படின்னு சூத்திரத்தை 2ஆ பிரிச்சுப்போம். விருத்தின்னா என்னது? விருத்திஹின்னு பெயர். எதற்கு பெயர் அப்படின்னா ஆத்து ஐச். ஆத் அப்படின்னா தீர்க்க ஆகாரஹா. ஐச் அப்படின்னா ஐ ஔச் அப்படின்னு மாஹேஸ்வர சூத்திரம். அதுல ஐ ஔ. மொத்தம் எத்தனை எழுத்தாச்சு? ஆ ஐ ஔ. இது விருத்தின்னு இந்த 3 எழுத்துக்கு பெயரை சொல்லக்கூடிய சூத்திரம். அடுத்தது ஆத் குணஹா இருக்கு இல்லையா? விருத்தி ராதேச் அதேங் குணஹா. அதேங் குணஹான்னா என்ன அர்த்தம்? அத் அப்படின்னா ஹ்ரஸ்வ அகாரஹா. ஏங் ஏ ஓங் அப்படின்னு மாஹேஸ்வர சூத்திரம். ஏ ஓ, ஆ ஏ ஓ இந்த 3 எழுத்துக்களுக்கும் குணஹான்னு பெயர். சரி, இதுல நமக்கு இப்ப தேவையானது என்னது அப்படின்னு கேட்டா விருத்தின்னு. அந்த 3 எழுத்துக்கள் வரும் எப்பொழுதுன்னு கேட்டால் நமக்கு இந்த ததித பிரத்யம் வரும்போது வரும். அதுலயும் எப்படின்னு கேட்டா ஆ எழுத்து வந்தால் அதுக்கு ஆ வந்துடும். விருத்தியில 3 எழுத்துல எந்த எழுத்து வேணா வரும் அப்படின்னு இல்லை. அதுக்குன்னு குறிப்பிட்ட நியமங்கள்லாம் இருக்கு. தசரதா அப்படின்னு பதம் இருக்கு இல்லையா? அந்த தசரதாவுல முதல் எழுத்தினுடைய அச்சு எழுத்து எது? து பிளஸ் ஆ. அதற்கு இப்போ விருத்தி வந்துடும். அதாவது ஆ வந்துடும். தாசரதிஹி. அதே மாதிரி விஸ்வாமித்ரஹா அப்படின்னு நம்ம சொல்றோம். விஸ்வே தேவஹா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்போ இதுல முதல் எழுத்துல அச்சு எழுத்து எது இருக்கு? வு பிளஸ் ஈ தானே இருக்கு. இப்ப இந்த ஈக்கு விருத்தி வருமா இருந்தால் எந்த எழுத்து வரும்? ஐ வந்துடும். வந்தா என்ன ஆயிடும்? வைஸ்வதேவஹா. விஸ்வே தேவ சம்பந்தி வைஸ்வதேவஹா. அதே மாதிரி
இப்போ ஊக்கு அவு வரும். உபமன்யு, இந்த உபனிஷத் கதைகள்லாம் வருது இல்லையா, உபமன்யு. இந்த உபமன்யுனுடைய ஒரு பையன் இருந்தான்னு வச்சுப்போம், அவன் சம்பந்தியா இருக்கக்கூடிய, சம்பந்தினா இந்த மாமனார் அந்த சம்பந்தி இல்ல, சம்பந்தப்பட்டவன்கிற அர்த்தத்துல. உபமன்யுவனுடைய பையனா இருந்தால் அபத்தியம் புமானன் கோத்ராபத்தியத்தை சொல்லக்கூடியதான பிரத்தியம் வந்தால் என்ன பண்ணணும்? உபமன்யுல இருக்கக்கூடிய ஊவுக்கு அவு வந்துடும், ஔபமன்யு அப்படின்னு வந்துடும். இது நல்லா புரிஞ்சுதா? ஆவுக்கு ஆ வந்துடும், ஈக்கு ஐ வந்துடும், ஊக்கு அவு வந்துடும். இப்ப நம்ம எடுத்துட்டு இருக்க இந்த பாடத்துல பார்த்தோம்னா ஷகடஹா, ஷகடம் அப்படின்னு பதம். அந்த ஷகடத்துக்கு சம்பந்தப்பட்டவன் அப்படிங்கிற அர்த்தத்துல விருத்தி வறுமையானால், ததித பிரத்தியம் வந்து அங்க விருத்தி வறுமையானால் ஷாகடிகா அப்படின்னு வந்துடும். ஏன்னா ஷ அப்படின்னு முதல் பதத்துல ஆதன இருக்கு, ஆவுக்கு ஆ வந்துடும், வந்தால் ஷாகடிகா இப்படி வந்துடும். சரி, வருஷாசு மழை காலங்களில் ஷாகடிகா கஷ்சித், இந்த கிம் சப்தா இருக்கு, கேள்விக்காக வந்திருக்கக்கூடியதான சப்தா. புல்லிங்கத்துல எப்படி வரும்? கஹா கௌ, கே கம் கௌ கான் இப்படி வரும். ஸ்திரீலிங்கத்தை வரதா இருந்தால் கா கே காஹ இப்படி வரும். நபும்சகத்துல வந்தால் கிம் கே காணி இப்படி வரும். அதோடு சித்து அல்லது சன அப்படின்னு ரெண்டு பிரத்யங்கள் இருக்கு. இந்த ரெண்டு பிரத்யங்கள்ல எந்த பிரத்யம் வேணா சேர்க்கலாம், ஒரே அர்த்தம் தான். என்ன அர்த்தம்னு பார்ப்போம். கஹா அப்படின்னு கேட்டா யார் அப்படின்னு கேள்வி. அதே கஹா பிளஸ் சித்து சேர்த்தால் கஷ்சித்துன்னு வரும். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? யாருன்னு கேள்விகள்ல யாரோ ஒருத்தன், யார் பேரு தெரியல, அஜ்ஞாத கஷ்டன, அஜ்ஞாத்தகன்னா தெரியாது யாரோ ஒருத்தன், அது நம்ம கஷ்சித்து. அதே மாதிரி சன சேர்த்தாலும் இதே அர்த்தம் தான், கஷ்டன யாரோ ஒருத்தன். இது நம்ம ஸ்திரீலிங்கத்தையும் சேர்த்து சொல்லலாம். காச்சித்து யாரோ ஒரு பெண்மணி, கிஞ்சித்து ஏதோ ஒண்ணு அப்படி போச்சு, என்னன்னு தெரியல, அப்ப என்ன சொல்லணும்? கிஞ்சித்து. இப்படி லிங்கத்துக்கு ஏற்றபடி அது வரும். அதுதான் இங்க கஷ்டித்து அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரோ ஒருத்தவன் ஷாக்கட்டிக்கா, வண்டி ஓட்டுபவன் யாரோ ஒருவன், அவன் பேரு தெரியல. ஸ்வஷகடே, ஸ்வஸ்ய ஷகடம், ஸ்வஷகடம் தன்னுடைய வண்டி. ஸ்வஷகடம் அப்படின்னா தன்னுடைய வண்டி. அதுக்கு மேல சப்தமி விபக்தி வச்சோம்னா ஹலே மாதிரி ஸ்வஷகடே தன்னுடைய வண்டியில் அப்படின்னு அர்த்தம். ஸ்வஷகடே பாண்டான் அப்படின்னு இருக்கு. அதை நம்ம பிரிக்கணும், சேர்ந்து இருக்கு ரெண்டு பதங்கள். எப்படி பிரிக்கணும்? பாண்டானி ஆரோப்பிய, பாண்டம் அப்படின்னு அர்த்தம், பாத்திரங்கள்னு அர்த்தம். பாண்டம்னா ஏகவசனம், பலம் அந்த மாதிரி சொல்லணும். அதனுடைய பகுவச்சனம் பாண்டானி, அதுலயும் த்விதீயா விபக்தி பகுவச்சனம், பலம் பலே பலானி, இது பிரதமா விபக்தி. இதனுடைய த்விதீயா விபக்தி அதே மாதிரிதான் வரும், பலம் பலே பலானி. அப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? பலானின்னு வந்தா பிரதமா விபக்தி பகுவச்சனமா இல்ல த்விதீயா விபக்தி பகுவச்சனமா, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டா அர்த்தத்தை வச்சுட்டு தான். ஏன்னா அடுத்த பதம் என்ன இருக்கு? ஆரோப்பிய, ஏற்றி விட்டு அப்படின்னு இருக்கு. ஏற்றி விட்டுன்னு சொன்னா இப்ப தமிழ்ல நாம சொல்லி பார்க்கலாம், பழங்களை ஏற்றி விட்டு அப்படின்னு சொன்னா சரியா இருக்கா? பழங்கள் ஏற்றி விட்டு, எது சரியா இருக்கு? பழங்களை ஏற்றி விட்டு, இதுதானே சரியா இருக்கு. இந்த துவா பிரத்யாக இருக்கு, புக்துவா கத்வா இந்த மாதிரியான துவா பிரத்யாவோ, அதே மாதிரி லியப்பு பிரத்யா, ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான், செய்து விட்டுன்னு அர்த்தம். அந்த ரெண்டு பிரத்யங்கள் வந்தால் அதற்கு முந்தின பதம் தித்தியா விபக்தியந்தமா தான் வரும். ஏன்னா படித்வா அப்படின்னு இருக்கு. அதுக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்கறதா இருந்தா என்ன கேட்போம்? எதை படித்து விட்டு அப்படின்னு தானே கேட்போம். எதை, ஐ இரண்டாம் விபக்தி தான் கேள்வியை கேட்போம். இரண்டாம் விபக்தியில கேள்வினா பதிலும் அதே இரண்டாம் விபக்தியை கொண்டதா தான் வரணும். உதாரணத்துக்கு எதை படிக்கிறாய்ன்னு நான் கேள்வி கேட்கிறேன்,
அவன் பதில் சொல்லும் பொழுது பாடத்தைன்னு சொல்லணும், அதுதான் சரி. பாடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், பேச்சு வழக்குல சொல்லிட்டு இருக்கோம். இலக்கண ரீதியா அது தப்பு. பதில் சொல்லும் பொழுது இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நான் ஒரு எழுத்து மூலமா கேள்வி கேட்கிறேன், எதை நீ படிக்கிறாய் அப்படின்னு. இப்போ பதில் நான் எழுதணும். பதில் எழுதும் பொழுது நான் என்ன எழுதுவேன் தெரியுமா? பாடத்தை படிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். வெறுமனே பாட்டம்னு போட்டா தப்பு. பேச்சு வழக்குல வேணா சரியா இருக்கலாம், எழுத்து வகையில தப்பு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? இந்த துவா பிரத்யாந்தமான பதமோ லியப்பு பிரத்யாந்த பதமோ வந்தால் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடியதான விபக்தி வித்யாபக்தியை கொண்ட பதமா தான் ஏதோ ஒன்று இருக்கும். இங்கேயும் நமக்கு என்ன தெரிகிறது? பாண்டானி அப்படிங்கிறது பிரதமா பக்தி பகுவசனமும் சரி, தித்தியா பக்தி பகுவசனமும் சரி, ரெண்டும் ஒன்னா இருந்தாலும் பார்க்கிறதுக்கு இந்த இடத்துல தித்தியா பக்தி தான் எடுத்துக்கணும். தித்தியா பக்தி பகுவச்சனம். பாண்டானி ஆரோப்பிய, அதாவது தன்னுடைய வண்டியில், ஸ்வஷாக்காட்டே தன்னுடைய வண்டியில் பாண்டானி பாத்திரங்களை ஆரோப்பிய ஏற்றிவிட்டு அதனை, அதனைன்னு என்ன? எதனை? ஷகாட்டம். பாண்டானி. இப்போ இதுல இருந்து நமக்கு இல்ல ஷகாட்டம், அதுதான் வண்டியில் ஏத்துட்டான் இல்லையா? அந்த வண்டியை பாண்டானின்னு சொல்றாங்க, தானின் அவைகளை அப்படின்னு. இந்த இடத்துல நாம இன்னொரு விஷயம் கவனிக்கணும். ஷகடம் பதம் இல்ல, ஷகடா புல்லிங்க சப்தான்னு தெரிகிறது. எப்படி தெரிகிறதுன்னு சொல்ல முடியுமா? தம். தம், அதனை. ஒருவேளை ஷகட பதம் நபும்சக லிங்கத்துல இருந்தால் என்ன தெரியுமோ? தாத்து அப்படின்னு வந்திருக்கும். அதனை. தித்தியா விபக்தி ஏகவச்சனம் நபும்சகலிங்கத்தை தச்சப்தத்தை சொல்லதான் எப்படி வரும்? தத்து தே தானி, தத்து தே தானி அப்படி வந்திருக்கும். ஆனா இங்க தம்னு சொன்னதுனால நமக்கு இப்ப என்ன தெரிகிறது? இந்த ஷகட பதம் புல்லிங்கத்தை சேர்ந்த பதம்னு தெரிகிறது. அது எப்படி வருது பாருங்க. சஹா தௌ தே தம், அதனை அந்த வண்டியை, நகராந்தரம் அனயத், நகராந்தரத்தை நோக்கி அப்படின்னு அர்த்தம். அநயத் கொண்டு சென்றான், நயதி அப்படின்னா கொண்டு வருகிறான், அநயத் கொண்டு சென்றான். பாஸ்ட் டென்ஸ் சொல்லக்கூடியதான வேர்பு இது, கிரியாபதம். இங்க நாம இன்னொன்னு கவனிக்கணும். தமிழ்ல நாம சொல்லும் பொழுது கோவிலுக்கு செல்கிறேன், பள்ளிக்கு செல்கிறேன் அப்படின்னு இந்த க்குன்னு சேர்க்கிறோம். அது அப்படியே நம்ம வந்து சமஸ்கிருதத்தை மாத்தினா என்ன ஆயிடுன்னு தெரியுமோ? ஆலயஸ்ய கச்சாமி அப்படின்னு வாக்கியம் சொல்ல வேண்டியது ஆயிடும். ஏன்னா க்கு அப்படிங்கிறது ஷஷ்டி பக்தியை குறிக்கிறது இல்லையா? அதை மனசுல வாங்கிட்டோம்னா நாம எப்படி சொல்ல வேண்டியது ஆயிடும்? ஆலயம் கச்சாமின்னு வராது, ஆலயஸ்ய கச்சாமின்னு நம்ம அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணா இப்படி தப்பா பண்ணிடுவோம். ஆனா அப்படி கிடையாது. கச்சாமின்னு வந்தால் நம்ம எதை நோக்கி போறோமோ, இப்போ நான் கேள்வி கேட்கும் போது தமிழ்ல எதை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதாவது தித்தியா பக்தி வச்சுதான் கேள்வி கேட்கிறோம். பதிலும் அப்படிதான் சொல்லணும். அஹம் ஆலயம் கச்சாமி இப்படிதான் சொல்லணும். ஆலயஸ்ய கச்சாமின்னு சொல்லக்கூடாது. தமிழ் மொழியில நாம அப்படியே சொல்லி பழக்கப்பட்டிருக்கோம். அதனுடைய பிரபாவத்துல சமஸ்கிருதத்தை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணினோம்னா தித்தியா பக்தி பதிலா ஆலயஸ்ய கச்சாமின்னு மாத்திடுவோம். அது தப்பு. ஆலயம் கச்சாமி. இங்கேயும் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், நகராந்தரம், நகராந்தரஸ்யன்னு சொல்ல, நகராந்தரம் அப்படின்னு அர்த்தம் வேற ஒரு நகரத்தை நோக்கி. அனயத்து கொண்டு சென்றான். எதை கொண்டு சென்றான்? தம் அந்த வண்டியை. வருஷாசு மழை காலங்களில், ஷாகட்டிகா வண்டி ஓட்டுபவன், கஷ்டித்து யாரோ ஒருத்தன், ஸ்வஷகட்டே தன்னுடைய வண்டியில், பாண்டானி ஆரோப்பிய பாத்திரங்களை ஏற்றிக்கொண்டு, தம் அந்த அதனை அந்த வண்டியை, நகராந்தரம் அணையத்து வேறொரு நகரத்தை நோக்கி கொண்டு சென்றான். சரி, அப்புறம் என்னாச்சு? துவௌ விருஷௌ தம் ஷகடம் அவஹதாம். இந்த வாக்கியத்துல கிரியாபதம் எதுன்னு பார்த்தா அவஹதாம்.
வஹதி அப்படின்னு ஒரு கிரியாபதம். வஹத்தின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் இப்படி சொல்றேன், பாரம் வஹதி அப்படின்னு வாக்கியம். வஹதினா ஆ? சுமக்கிறான். சுமக்கிறான், சுமக்கிறான், சுமக்கிறது. சுமக்கிறான். ஆமா, வஹதி அப்படிங்கிறது பிரசன்ட் இருக்கக்கூடியதான பதம். சுமக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் பூத காலத்தை சொல்லும் பொழுது அவஹத். நான் இப்போ வந்து ஏகவச்சனம் அவஹத் அப்படிங்கிறது. அவஹத், அவஹதாம், அவஹன் அப்படின்னு வரும். வஹதி சுமக்கிறான், அவஹத் சுமந்தான், பூத காலம். சரி, இங்க ரெண்டு இருக்கு. துவௌ விருஷௌ, விருஷஹ விருஷௌ. விருஷஹான்னா இந்த விருஷபம் சொல்ல காளை. விருஷௌ ராமௌ மாதிரி பிரதமா விபக்தி திவச்சனம், இரு காளைகள். துவௌ விருஷௌ. இந்த துவௌ அப்படிங்கிறது புல்லிங்கத்துல வந்தால் துவௌன்னு வரும், ஸ்ரீலிங்கத்துல வந்தால் துவே அப்படின்னு வரும். ஸ்ரீலிங்கத்திலேயோ நபும்சகலிங்கத்திலேயோ வரதா இருந்தால் துவே அப்படின்னு வரும். புல்லிங்கத்துல வந்தால் துவௌ. துவௌ விருஷௌ, இரண்டு காளைகள். தம் ஷகடம், அந்த வண்டியை. தச்சப்தத்துடைய த்விதியா பக்தி தான், முதல் வாக்கியம் போலதான் இங்கேயும். தம் ஷகடம், அந்த வண்டியை. அவஹதாம், சுமந்தன தமிழ்ல. அவஹத், அவஹதாம் விவச்சனம். அவஹதாம் சுமந்தன. சரி, அடுத்தது ரத்யாயாம் பங்கே ஷகடஸ்ய சக்கரம் ருத்தம் அபூத். இந்த வாக்கியத்துல கிரியாபதம் எதுன்னு கேட்டா அபூத். முன்னாடி அவஹதாம் இருந்தது, அத போல இதுவும் பாஸ்ட் டென்ஸ் தான். அந்த லகாரம் வேறு. முன்னாடி லங் லகாரஹா, இப்போ லுங் லகாரஹா. அபூத். அபூத்னா அர்த்தம் இருந்தது, ஆயிற்று அப்படின்னு அர்த்தம். என்ன ஆயிற்று அப்படின்னு பார்ப்போம். ரத்யாயாம், ரதி அப்படின்னு ஒரு சப்தம். இதை பார்த்தா நமக்கு என்னவோ தேரோட்டிங்கிற அர்த்தம் மனசு தோன்றது இல்லையா? வழின்னு அர்த்தம், ரோடுன்னு அர்த்தம். ரத்யாயாம் வழியில், சப்தமி பக்தி ஸ்ரீலிங்க சப்தா. ரத்யாயாம், அதுவும் இப்படி வழியில. பங்கே, பங்கம் அப்படின்னா சேருன்னு அர்த்தம். நம்ம பங்கஜம் அப்படின்னு பதம் சொல்றோம் தாமரைக்கு, ஏன்னா சேற்றிலிருந்து வரக்கூடியது. பங்காத் ஜாயதே அப்படிங்கனால பங்கஜம். அதனுடைய பங்க சப்தத்தினுடைய சப்தமி பக்தி ஏகவச்சனம். சப்தமி பக்திக்கு என்ன அர்த்தம்? இல் அப்படின்னு அர்த்தம். அப்போ பங்கேன அர்த்தம் சேற்றில். ரத்யாயாம் வழியில், இதுவும் சப்தமி பக்தி தான், ரமாயாம் மாதிரி. பங்கே சேற்றில், ஷகடஸ்ய ஷஷ்டி பக்தி, வண்டியினுடைய, கு உடைய ஷஷ்டிய வண்டியினுடைய, சக்கரம் சக்கரமானது, ருத்தம் தடைப்பட்டதாக, ருத்தம் தடைப்பட்டதாக, அபூத் ஆயிற்று. சரி, அப்புறம் என்னாச்சு? விருஷபௌ, இரு காளைகள். பலவத் பிரஹரன் அபி, பலவத் அப்படின்னா பலத்துடன். பிரஹரன் அபி, ஹரத்தின்னு அடிக்கிறான்னு அர்த்தம், பிரஹரஹான்னு அடித்தல். ஹரத்தின்னு சொன்னா திருடுகிறான் அப்படின்னு அர்த்தம், பிரஹரத்தின்னு சொன்னா அடிக்கிறான்னு அர்த்தம். பிரஹரன் அபி, அடித்து கொண்டிருக்கும் போதும் கூட, எவ்வளவு பலத்தோடு அடித்தாலும் கூட, சஹா ஷகடம், அதாவது சஹானா இப்ப யாரு? அந்த ஷாக்கடிகா வண்டிக்காரன். ஷகடம் வண்டியை, சலயிதும் அப்படின்னு அர்த்தம், அசைப்பதற்கு. போக்தும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த துமுனு அப்படின்னு ஒரு பிரத்யேக, போக்தும் சாப்பிடுவதற்கு. அத போல சலயிதும் அசைக்கும்படி செய்வதற்கு. சலித்தும்னா அசைவதற்கு,
சலயித்தும், அதாவது நிஜந்த பிரத்யத்துக்கு அப்புறம் ஒரு துமன் பிரத்யா. உதாரணத்துக்கு பாருங்க, படதி இருக்கு இல்லையா, அதுக்கு மேல துமன் பிரத்ய வச்சா எப்படி வரும்? படித்தும், படிப்பதற்கு. இதே பாடயத்தின்னு இருக்கு இல்லையா, நிஜந்த சப்தா, அதுக்கு மேல ஒரு துமன் பிரத்யா வச்சா என்ன ஆடும்? பாடயித்தும் அப்படின்னு அர்த்தம், படிக்கும்படி செய்வதற்கு. அத போல சலித்தும் அப்படின்னு சொன்னா நகருவதற்கு, சலயித்தும் அப்படின்னு சொன்ன அர்த்தம் நகரும்படி செய்வதற்கு. ந அக்ஷமதா, க்ஷமதே அப்படின்னு ஆத்மநேபதி தாத்து, சாமர்த்தியமுடையவனாக ஆகிறான். அக்ஷமதா அப்படின்னு சொன்ன அர்த்தம் அதனுடைய பாஸ்ட் டென்ஸ், சாமர்த்தியமுடையவனாக இருந்தான் அர்த்தம். ந அக்ஷமதான்னு சொன்னா அவனால் இயலவில்லை, பாஸ்ட் டென்ஸ். இங்க நம்ம கவனிக்கணும், பரஸ்மீபதியா இருந்தா பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி வருது? அவஹத், அவஹதாம் அப்படின்னு வருது. ஆனா ஆத்மநேபதியா இருந்தா எப்படி வருது? இத்து வருது இல்லை, அக்ஷமத, அக்ஷமேதாம், அக்ஷமந்த இப்படி வரும். அதனால ஆத்மநேபதியில ஒரு தாத்து நம்ம பைஹார்ட் பண்ணி வச்சுக்கணும் முழுக்க 10 லகாரத்திலையும். இப்போ ந அக்ஷமதா அப்படின்னு அர்த்தம் இயலுபவனாக இல்லை. இந்த பேராகிராஃப் நான் முழுக்க ஒரு படிக்கிறேன். வருஷாசு, மழை காலங்களில், சாகட்டிகா வண்டிக்காரன் கஷ்டித்து ஒருவன், ஸ்வசகடே தன்னுடைய வண்டியில், பாண்டானி பாத்திரங்களை, பொருட்களை, ஆரோப்பிய ஏற்றிவிட்டு, தம் அதனை அந்த வண்டியை, நகராந்தரம் வேறொரு நகரத்தை நோக்கி அணையத்து கொண்டு சென்றான். துவௌ வருஷௌ இரண்டு காளைகள், தம் ஷகடம் அந்த வண்டியினை, அவஹதாம் சுமந்தன, ரத்யாயாம் வழியில் அதாவது தெருவில், பங்கே சேற்றில், ஷகடஸ்ய சக்கரம் வண்டியினுடைய சக்கரமானது, ருத்தம் அபவத்து தடைப்பட்டதாக மாட்டிக்கொண்டதாக, அபூத் ஆயிற்று. விருஷபௌ இரு காளைகளை, பலவத் பலத்தை கொண்டு, பிரஹரன் அப்பி அடித்த போதிலும், சஹா அவன் அந்த வண்டிக்காரன், ஷகடம் சலயித்தும் ந அக்ஷமதா வண்டியை அசைப்பதற்கு இயலாதவனாக ஆயினான். அப்புறம் என்னாச்சு? ததா பிறகு, சஹா அவன், இங்கேயும் நம்ம கவனிக்கணும், ச பகவந்தம் அப்படின்னு வருது. ஆனா நம்ம பிரிச்சு படிக்கும் பொழுது ச பகவந்தம் சொல்றது இல்ல, சஹா பகவந்தம் சொல்றோம். அப்போ என்ன ஆறுது? இங்க விசர்கா லோபமாறுதுன்னு தெரிகிறது. ச அவன், சஹா அவன், பகவந்தம் பகவானை, பகவான் பகவந்தோ பகவந்தா பகவந்தம் द्वितीया பக்தி ஏகவச்சனம், பகவானை யாரை? நாராயணம் நாராயணனை, பிரதின்னு ஒரு அவ்யயம். இந்த அவ்யயம் வந்தா என்ன அர்த்தம்? குறித்து. நம்மளே கூட தமிழ்ல இந்த குறித்து அப்படின்னு பதம் வந்தால் எந்த விபக்தியில வாக்கியத்தை அமைப்போம்? ராமனை குறித்து, ராமனை ஐதான சொல்லுவோம். ஐ அப்படிங்கிறது எந்த விபக்தியினுடைய அர்த்தம்? द्वितीया विभक्ति, द्वितीया விபக்தியினுடைய அர்த்தம். அதே போலதான் சம்ஸ்கிருதத்திலையும் ராமம் பிரதி அப்படின்னு அர்த்தம், ராமனை குறித்து. நம்மளே கூட சாத்தாதிகள்ல என்ன சொல்லுவோம்? மாதரம் உத்திஷ்ய அப்படின்னு சொல்லுவோம். இந்த உத்திஷ்ய அப்படிங்கிறதும் பிரதிங்கிறதும் ஒரே அர்த்தம் தான். குறித்துன்னு அர்த்தம். குறித்து, நோக்கி. அந்த நோக்கின்னு என்ன அர்த்தம்? எப்போ வரும் தெரியுமா? பேசும்பொழுது எப்படி வரும்? கொடுக்கும் பொழுது அதெல்லாம் வரும்போது உத்திஷ்ய, அது குறித்துன்னு அர்த்தம் வரும். இந்த பிரதி வந்தால் தித்தியா பக்தி வந்துடும். அந்த அர்த்தம் தான் இங்க. நாராயணம் பிரதி அப்படின்னு அர்த்தம். நாராயணனை நோக்கி என்ன பண்ணினார்? சுக்ரோஷ. நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா, பேசுறதா இருந்தால் நோக்கிங்கிற அர்த்தம் வந்துடும். இந்த சுக்ரோஷன் இருக்கு இல்லையா, என்ன அர்த்தம் பார்த்தா தெரியும். சத்தம் இடுகிறான், பேசுறான்னு இல்ல, கத்தரான்னு அர்த்தம். சுக்ரோஷ, சுக்ரோஷ, சுக்ரு சது, சுக்ருஷு. அதாவது லிட் லகார பூத காலத்தை வந்திருக்கு. கத்தினான். பூத காலத்துல இப்ப நம்ம 3 லகாரத்தை பார்த்துட்டோம். ஒண்ணு அவஹதாம் அப்படிங்கிறது லங், அபூத் அப்படிங்கிறது லுங், இப்போ இங்க வந்திருக்கிறது லிட். இந்த 3மே பூத காலத்தை தான் சொல்றது.
சுக்ரோஷ கத்தினான், குரோஷதி அப்படின்னு வரும் லட்லகாரத்துல. சுக்ரோஷ அப்படின்னா கத்தினான், உறக்க கத்தினான். அடுத்தது தஸ்யாக்ரோஷம். இதை பிரிச்சு அப்படி பிரிக்கணும், தஸ்ய ஆக்ரோஷம். இந்த குரோஷஹா அப்படிங்கிறது சத்தம்னு அர்த்தத்துல இருக்கு. ஆக்ரோஷஹா அப்படிங்கிறது வேறு. அது என்ன சொல்றது, ஒரு பயங்கர கோபம் அப்படிங்கிற அர்த்தத்துல. இங்க ஆக்ரோஷங்கிறது சத்தம்னு அர்த்தம். தஸ்யல ஆ இருக்கு, ஆக்ரோஷகால ஒரு ஆ இருக்கு. ரெண்டும் சேர்ந்தால் ஆ ஒரு தீர்க்கம் வந்துடும். சவர்ண தீர்க்க சந்தி அப்படின்னு பேர். தஸ்ய ஆக்ரோஷம், அவனுடைய சப்தத்தை ஸ்ருத்வா கேட்டு விட்டு. நம்ம இப்பதான் சொன்னோம், இந்த துவா பிரத்யமோ லியப்பிரத்யமோ வந்தால் முந்தின பதம் தித்தியா விபக்தியில வந்துடும். இங்க ஸ்ருத்வான் இருக்கு. ஸ்ருத்வானா என்ன அர்த்தம், கேட்டு விட்டு. துவா பிரத்யாந்தம் பதம். அதனாலதான் இங்கேயும் ஆக்ரோஷம், சத்தத்தை ஸ்ருத்வா கேட்டுவிட்டு. தயாளுர் பகவான் தஸ்ய, இங்க பார்த்தா தெரியும் தயாலுஹு பகவான் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல விசர்கா வந்து என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி சஹா பகவந்தம்னு வரும் பொழுது ச அப்படிங்கிற இடத்துல ஆக்கு அப்புறம் விசர்க்கம் வந்தது இல்லையா, சு பிளஸ் ஆதன சா, அதுக்கப்புறம் விசர்கா. அதுக்கப்புறம் பா வரும்பொழுது என்ன ஆறுதுன்னு கேட்டா விசர்கா லோபம் ஆயிருக்கு. ஆனா இங்க பாருங்க, தயாலு அப்புறம் விசர்கா அப்புறம் பாதா வந்திருக்கு. நம்ம முந்தின பதத்தை வச்சு பார்த்தா இங்க என்ன ஆகணும், தயாலுங்கிற விசர்க்கம் லோபம் ஆகணுமா இல்லையா, ஆனா ஆகல. அப்ப என்ன மாற்றம் தெரியுது, ஆக்கு அப்புறம் விசர்க்கம் இருந்து பா வந்தா விசர்க்கம் லோபம் ஆறுது. ஊக்கு அப்புறம் விசர்க்கம் இருந்து பா வந்தால் அங்க என்ன வருது, ரேபம் வருது அப்படின்னு தெரியுது. தயாலுர் பகவான், அந்த நு தான் இம்மா மாறுது. தஸ்ய புரஸ்தாதாவிரபூத், புரஸ்தாத் ஆவிரபூத். என்ன அர்த்தம், தஸ்ய அவனுடைய ஆக்ரோஷம் சத்தத்தை ஸ்ருத்வா கேட்டுவிட்டு. தயாலுஹு அப்படின்னு அர்த்தம், தயாவை கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். பகவான் தஸ்ய அவனுடைய புரஸ்தாத், இந்த புரஸ்தாத் தட்சிணாத் பশ্চিமாத் இதெல்லாம் வந்தா ஷஷ்டி வந்துடும். தஸ்ய புரஸ்தாத் அவனுடைய முன்பாக. ஆவிர் அபூத் தோன்றி இருந்தார், இதுவும் அபூத் அப்படிங்கிற லுங் லகாரஹா தான். அடுத்தது அது மட்டும் இல்ல, பேசினாரா. அபாஷதா பாஷதே அப்படின்னு இருக்கு. பாஷதேங்கிறது லட்லகாரஹா ஆத்மநேபதியில, அபாஷத லங் லகாரஹா ஆத்மநேபதியில. அபாஷதச்ச பேசினாரும் கூட. என்ன பேசினார், நம்ம கூட பார்த்தோம். பேசினார்னா யாரை நோக்கி பேசினார்னு அந்த தித்தியா பக்தி தான் சொல்லணும். அபாஷத யாரை நோக்கி, சாகடிகம், சாகடிகா, சாகடிகோ, சாகடிகாஹ, சாகடிகம் தித்தியா பக்தி ஏகவச்சனம். அந்த வண்டிக்காரனை பார்த்து பேசினார். போ மூட, ஹே முட்டாளே, கிமிதி என்னவென்று, ஜோஷம் ஆசாசே, ஆசாசே அப்படின்னா அதுவும் ஜோஷம் அப்படின்னா கல்லு போல என்ன பண்றனே தெரியாம சும்மா அப்படியே இருப்பான் தெரியுமா, சும்மா இருக்கிறதுன்னு பேரு. அந்த மாதிரி ஜோஷம். ஆசாசே இருக்கிறாய், ஏன் சும்மா இருக்கிறாய் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். ஜோஷம் ஆசாசேல ஆசே, ஆசே ஆசாத்தே ஆசத்தே அப்படின்னு வரும். கிமர்த்தம் கிமிதி என்னவென்று, ஜோஷம் வெறுமனே ஆசே இருக்கிறாய். மம என்னுடைய, சாகாயம் உதவியை, வாஞ்சசி விரும்புகிறாய். சேத் சேத்தனா என்றால், இது சேர்த்து படிக்கணும். எப்படி படிக்கணும், மம சாகாயம் வாஞ்சசி சேத், என்னுடைய உதவியை விரும்புகின்றாயே ஆனால் என்ன பண்ணணும், உத்திஷ்ட எழுந்திரு. இதை நம்ம பார்க்கலாம். உத்திஷ்ட ஜாகிரத அப்படின்னு பிரசித்தமா உபனிஷத் வாக்கியங்கள் விவேகானந்தர் சொல்லி பிரசித்தமா வந்திருக்கக்கூடிய உபனிஷத் வாக்கியங்கள். உத்திஷ்டம் எழுந்திரு. துரியௌ சோதயா,
துரி துரியோ அப்படின்னா அந்த காளைகள்னு அர்த்தம். துரியோ சோதய அப்படின்னு அர்த்தம். அவைகளை ஏவு, வேலை செய்யும்படி ஏவு. சக்கரம், சக்கரத்தை ஸ்கந்தேனா அப்படின்னு அர்த்தம். அந்த தோலினால், ஸ்கந்தேனா தோலினால், பிரச்சாலய அசைப்பாயாக. வெறுமனே நின்றுக்கே, என்னோட உதவி வேணுமா, நீ இப்படி பண்ணு. ஏவம் கிருதே இவ்வாறு செய்கையில், கிருதே அப்படிங்கிறது சப்தமி பக்தி. இவ்வாறு செய்கையில், தமிழ்ல இந்த பிரயோகம் உண்டு, சதி சப்தமின்னு அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ, அந்த சமயத்தில் அர்த்தம். ராமன் வந்திருக்கையில் சீதை சந்தோஷம் அடைந்தால் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ராமர் வந்திருக்கையில், அந்த சமயத்தில், இல்லையா? அத போல இங்கேயும் ஏவம் கிருதே இவ்வாறு செய்கையில், அகம் தே சாகாயம் கரிஷ்யாமி. இங்கேயும் நம்ம ஒரு சந்தியை கவனிக்கணும். கிருத்தேல ஏ இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஹ்ரஸ்வ அகாரா வந்திருக்கு, அது மறைஞ்சு போயிருக்கு. இதுல இருந்து என்ன தெரிகிறது? ஏகாரத்துக்கு அப்புறம் ஹ்ரஸ்வ அகாரம் இருந்தால் அந்த ஹ்ரஸ்வ அகாரா மறைஞ்சு போயிடுறது. அது மறைஞ்சு போயிடுது அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக ஒரு எஸ் மார்க். இதுக்கு அவக்கிரகான்னு பெயர். ஏவம் கிருதே இவ்வாறு செய்கையில், அகம் நான், தே உனக்கு, சாகாயம் கரிஷ்யாமி உதவியை செய்வேன். கரிஷ்யாமி, கரிஷ்யாமிங்கிறது பவிஷ்யத் காலத்தை குறிக்கக்கூடியதான ரிலுட் லகாரஹா. இதி அப்படின்னு அபாஷத அங்கிருந்து இங்க சேர்த்துக்கணும். அபாஷதச்சன்னு ஆரம்பிச்சார் இல்லையா, பேசினாரும், இதி என்று பேசினார் அப்படின்னு அங்க சேர்த்துக்கணும். ஏவம் உக்த்வா, ஏவம் இவ்வாறு, உக்த்வா சொல்லிவிட்டு, த்வா பிரத்யாந்தம் பதம். பகவான் அந்த பகவானவர் என்ன பண்ணார்? அந்தர்தானம் மறைவாக, அகரோத் ஆயினார், செய்தார் அர்த்தம். அந்தர்தானத்தை மறைவை செய்தார் அர்த்தம், மறைந்து போனார் அர்த்தம். இந்த பேராகிராஃப் மறுபடியும் படிக்கிறேன். ததா பிறகு, சஹா அவன், பகவந்தம் நாராயணம் பகவானாகிய நாராயணனை பிரதி குறித்து, சேர்த்தாம் படிக்கணும். பகவந்தம் நாராயணம் பிரதி பகவானாகிய நாராயணனை குறித்து சுக்ரோஷ கத்தினான். தஸ்ய அவனுடைய ஆக்ரோஷம் சுத்வா சத்தத்தை கேட்டுவிட்டு, தயாலுகு கருணை உள்ளம் கொண்ட பகவான் பகவானானவர், தஸ்ய அவனுடைய புரஸ்தாத்து முன்பாக, ஆவிரபூத் தோன்றினார். அபாஷதச்ச பேசினாரும். யாரை நோக்கி? சாகட்டிகம் சாகட்டனை அந்த வண்டிக்காரனை நோக்கி பேசினார். போ மூட ஏ முட்டாளே, கிமிதி ஜோஷமாஸ்தே என்னவென்று வெறுமனே இருக்கிறாய், கல் போன்று ஒரு அசைவற்று. மம சாகாயம் வாஞ்சசி சேத் என்னுடைய உதவியை நீ விரும்புகின்றாயே என்றால், உத்திஷ்ட எழுந்திரு. துரியௌ அந்த காளைகளை, வண்டியை சுமக்கின்ற அந்த காளைகளை, சோதய ஏவுவாயாக. இதுவும் கூட லோட் லகாரத்தினுடைய மத்தியம புருஷ ஏகவச்சனம். சக்கரம் சக்கரத்தை, ஸ்கந்தேன தோலினால், பிரச்சாலய அசைப்பாயாக. ஏவம் கிருத்தே இவ்வாறு செய்கையில், அகம் நான், தே உனக்கு, சாகாயம் கரிஷ்யாமி உதவியை செய்வேன். இது என்று சொன்னார். அபாஷத என்று சொன்னார். ஏவமுக்த்வா இவ்வாறு கூறிவிட்டு, பகவான் நாராயணர் அந்தர்தானமகரோத் மறைந்தார். ததா பிறகு, சாகட்டிகேன வண்டிக்காரனால், திருத்தியா விபக்தி ஏகவச்சனம் ஆல். ததா கிருத்தே, ததான்னா அவ்வாறு, அவ்வாறுனா எவ்வாறு? பகவான் எப்படி சொன்னாரோ அவ்வாறு. ததா கிருத்தே இங்கேயும் பார்த்தேன்னா தெரியும், கிருத்தே செய்கையில், சதி சப்தமி, அந்த சமயத்தில். ததா கிருத்தே அவ்வாறு செய்கையில், பகவதா ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம், பகவானினுடைய, பகவதா பகவானினுடைய, சாகாயேன உதவியினால், சாகாயம் பலம் மாதிரி சொல்ல வேண்டியது, அதனுடைய திருத்தியாபக்தி ஏகவச்சனம். சாகாயேன ஷகடம் வண்டியை, த்விதியா விபக்தி ஏகவச்சனம். பங்கான் நிரகச்சதுன்னு இருக்கு, பங்காத்து நிரகச்சது. பங்காத் சேற்றில் இருந்து, பஞ்சமி பக்தி ஏகவச்சனம்.
நிரகச்சது விட்டு எழுந்தது, விட்டு சென்றது அப்படின்னு அர்த்தம். சேற்றிலிருந்து வெளியே வந்ததுன்னு அர்த்தம். நிஹி அப்படிங்கிறது உபசர்கா, அகச்சது லங் லகாரா, கச்சத்தின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா, அதனுடைய பூத காலத்தை சொல்லக்கூடியதான லங் லகாரத்துல பிரதமா விபக்தி ஏகவச்சனம், பிரதமா விபக்தி இல்ல பிரதம புருஷ ஏகவச்சனம் அகச்சது. நிஹி பிளஸ் அகச்சது நிரகச்சது. யாத்ராச்ச அவனுடைய யாத்திரையும், சாகட்டிகஸ்ய யாத்ராச்ச வண்டிக்காரனுடைய யாத்திரையும், நிர்விக்னா அபூத், யாத்ரா ஸ்ரீலிங்கமா இருக்கவே நிர்விக்னா அப்படின்னு ஸ்ரீலிங்கத்துல வந்துருது. நிர்விக்னா யாத்ரா அபூத் முன்னாடி நம்ம படிச்சோம். லுங் லகார பூத காலத்தை சொல்லக்கூடிய லுங் லகார அபூத் ஆயிற்று. ததா சாகட்டிகேன பிறகு வண்டிக்காரனால், ததா கிருத்தே அவ்வாறு செய்கையில், பகவதா சாகாயேன பகவானுடைய சாகாயத்தினால் உதவியினால், ஷகடம் வண்டியை, பங்காத் சேற்றிலிருந்து, நிரகச்சத்து வெளியேற்றினான், அவன் பண்ணினான் அர்த்தம். வண்டி வந்ததுன்னு இல்லை, நிரகச்சதுன்னு அவன் பண்ணினான், அவன் வெளியேற்றினான். யாத்ராச்ச யாத்திரையும், சாகட்டிகஸ்ய வண்டிக்காரனுடைய யாத்திரையும், நிர்விக்னா அபாவா அபூத் நிர்விக்னமாக ஆயிற்று அப்படிங்கிறதாக இந்த பாடத்தினுடைய கதை அம்சம் முடிஞ்சிருக்கு. போன தடவை மாதிரி நீங்க இதனுடைய கேள்விக்கு பதில்களை பார்த்துட்டு வந்தா நம்ம அடுத்த கிளாஸ்ல அந்த பதில சரியா இருக்காங்கிறத பார்த்து வந்துடலாம். நம்ம இதோட முடிச்சுக்கலாம். வாகீஷா அத்யா சுமனசஹ சர்வார்த்தானாமுபக்ரமே யம் நத்வா கிருத கிருத்யா ஸ்யுஹு தம் நமாமி கஜானனம்.